ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்னுடைய உறவுகளும் நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நேற்றுலேருந்து அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்ல வேணாமா? தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்கள்ல, அதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், சரிங்களா? என்ன அப்படின்னாக்க, நம்ம ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற சேனல் போன தடவை கார்டன் சேனல் போன வருஷத்துலேருந்து இயங்கிக்கிட்டு வருது. 2 வருஷமாக நம்ம கார்டன் வச்சுருக்கோம். அந்த சேனலில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்தோங்க, ஜெயாஸ் கார்டன் சொல்லிட்டு. அதில் போன வருஷம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் இப்போ நேற்றுலேருந்து ஒரு 250 பேர் வந்திருக்காங்க. இன்னும் விருப்பப்படுற அந்த லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்களேன், குழுவில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் உடனடியாக உங்களை குரூப்பில் சேர்த்து விட்டுறேன். சரி, அந்த குழுவில் சேரனால என்ன நன்மை அப்படின்னு தானே கேட்குறீங்க? நன்மை இருக்குதுங்க. அதனால தானே ஓடோடி வெயிலோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதாவதுங்க, என்னால் செய்ய முடியாத ஒரு வேலையை சுலபமாக்கியிருக்கேன். அதாவதுங்க, முதல்ல 5 ரூபாய் கவரில் இலவசமாக உங்களுக்கு 10-12 சீடு அப்படிங்கிற மாதிரி வருஷம் 365 நாளும் விதைகளை பகிர்ந்த ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஏன்னா எல்லாரும் வருஷத்தில் ஏதோ ஒரு தடவை 2 தடவை தான் பகிர்வாங்க. நம்ம மட்டும்தான் 365 நாளும் பகிர்ந்தோம். அதுவும் முதல்லலாம் கொரியர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டலில் அனுப்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு வேலையே உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, உங்களுக்கும் ஐயையோ அவங்களுக்கு நம்ம செலவு வைக்கிறோமே, அவங்களுக்கு வேலை வைக்கிறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியே உங்களுக்கு இல்லாமல் உங்கள் சகோதரிக்கிட்ட 5 ரூபாய் கவரை அனுப்புகிறோம் நம்ம, அதில் அவங்க போடுறாங்க கவர் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எனக்கு சீடு கொடுக்குறீங்க, நானும் உங்களுக்கு சீடு கொடுக்குறோமோ. ஸோ சகோதரிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன அன்பு பரிமாற்றமாக தான் நம்முடைய சேனலில் இதை நம்ம ஆரம்பித்தோம். பயங்கரமான ஆதரவு இருந்தது. அந்த ஆதரவை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி கார்டன் சேனல் இப்போ இலவச விதை பகிர்வுக்குள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் எல்லா நாளும் விதை பகிர்வு, அதனால் உங்களுக்கு ரொம்ப ஜாலி தான், கொண்டாட்டம் தான் வச்சுக்கோங்களேன். சரி, இதுக்கு காரணமாக விதை தூவுனது நம்ம ஜெயாஸ் கார்டன் தான். நீங்கள்லாம் தான் காரணம். நீங்கள்லாம் சொல்லி தான் இதை நான் ஆரம்பித்தேன். ஸோ அது இப்போ தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ எல்லா சேனலும் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, இப்போவும் நம்ம தான் பிள்ளையார் சொல்லி போடுறோங்க. ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் என்ன அப்படின்னா, நேற்று தாங்க ஒரு 250 பேரை சேர்த்து விட்டேன். என்ன நடந்திருக்கு தெரியுமா? கேட்டிங்கன்னா ரொம்ப அப்படி குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சேனல், அந்த குரூப்பில் நிறைய பேர் சேர்ந்த உடனே அதில் நான் சேர்த்து விட்டதில் 10 பேர் பாவம், அவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் லக் இல்லை அப்படி தான் சொல்லணும், அதிர்ஷ்டம் இல்லை. அதனால தான் வெளியே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்களாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு மாதத்தில் ஒரு 12 விதை, அடுத்த மாதம் ஒரு 12 விதை, அடுத்து ஒரு 11 விதை, 10 விதை, இப்படி தானே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட நீங்கள் வாங்கி முடிக்கணும்னா 1 வருஷம் ஆகிடும் இல்லையா? நீங்கள் என்ன மாதிரி தோட்டத்தை மாற்றணுன்னா 1 வருஷம் ஆகிடும். ஆனால் இந்த ஜெயாஸ் கார்டன் புலனக்குழுவுக்குள்ளே நீங்கள் வந்ததுனால என்ன பெனிஃபிட் தெரியுமா? அந்த 250 பேரும் ஒரு 250 விதமாகவோ, ஒரு 500 விதமாகவோ, 10 விதமாகவோ, 20 விதமாகவோ ஏகப்பட்ட விதைகள் வச்சுருக்காங்க. ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலின்னா சும்மா வாங்க, அதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அக்கா மாதிரி. நாங்களும் இலவசமாக தான் விதை பகிர்வோம். ஒரு கவர் எனக்கு அனுப்பித்தாங்க, நான் அந்த கவரில் உங்களுக்கு விதைகளெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லி அப்பப்போ நானே சந்தோஷத்தில் 2 நாளாக அப்போ தாங்க முடியாத சந்தோஷத்தில் இருக்கேங்க. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இலவசமாக எவ்வளவு விதைகளாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா? என்னால் முடியாததை என்னுடைய சகோதரிகள் அத்தனை பேரும் நடத்தி காட்டிகிட்ருக்காங்க. என்னுடைய ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ விதைகள் கொடுக்குறாங்கங்க. ஒவ்வொருத்தரும் லிஸ்ட்டு போட்டு அனுப்பிடுறாங்க, என்கிட்ட என்னென்ன இதெல்லாம் இருக்குது, யார் யாருக்கு வேணுமோ இந்தாங்க என்னோடய அட்ரஸ். தைரியமாக வேறு புலனக்குழுங்கிறதுனால நம்பர் அட்ரஸோடு கொடுத்துட்றாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு அட்ரஸ், என்னுடைய முகவரிக்கு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்புங்க, அக்கா மாதிரி நாங்களும் அனுப்பி விட்டுறோன்னு சொல்லி. அப்பப்பா, இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணுமா? உடனடியாக நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்றைக்கே நீங்கள் 1000 இல்லை 2000 இல்லை 10,000 பேர் அந்த குரூப்பில் வந்தாலும் சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே என்கிட்ட அக்கா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உடனடியாக நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், குரூப்பில் சேர்த்து விட்டுறேன். எத்தனை குரூப் வேணாலும் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். எல்லா குரூப்லேயும் நம்ம கம்யூனிட்டி குரூப் மாதிரி போட்டுடலாம். அதனால் நீங்கள் நிறைய பேர் வந்தால் எங்கே நம்மளால் முடியாதோ நீங்கள் கவலைப்பட வேணாம். எல்லாரும் இலவசமாக பகிர்றோங்க. எல்லாரும் எல்லா விதைகளையும் மிஞ்சி போனால் 1 வருஷம் கூட வேண்டாங்க, 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு தேவையான அத்தனை விதைகளையும் கட்டிங்ஸையும் நீங்கள் வாங்கிடலாம். ஜெயாஸ் கார்டன் புலனக்குழு மூலமாக என்னால் முடிஞ்சதை நான் பகிர்றேன். அது போக மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. சரிங்களா? வேலையை சுலபமாக்கி கொடுத்துட்டேனா? சந்தோஷம் தானே இப்போ உங்களுக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து என்கிட்ட தான் இருக்கணும், நான் தான் கொடுப்பேன், எனக்கு எல்லாத்தையும் அனுப்பி தந்தால் தான் நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் எனக்கு முகவரி தந்தால் தான் உங்களுக்கு நான் செய்வேன், அப்படிலாம் எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பரந்த மனசோடு இருக்கிறேன். எனக்கு என்கிட்ட எல்லாரும் விதைகளை வாங்கணும், எல்லாரும் கார்டன் வைக்கணும், என்னை விட பெரிய கார்டனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணணும், விதைகள் அப்படி பரவலாக்கம் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் கூட ஒரு வீரியம் இல்லாத விதைகளை விற்கவே கூடாதுங்க. மொத்தத்தில் விதைகளை விற்கக்கூடாது. அத்தனை பேரும் பரவலாக்கம் பண்ணி சூப்பராக வந்துடணும். நல்ல மனத்தோடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு எல்லோரும் சேர்ந்து நான் கொடுக்குறேன் எப்படிங்க இவ்வளோ நல்லவர்களை எல்லாரையும் நம்ம கூட்டி ஒரு குரூப்பாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறப்ப அப்பப்பா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஒரு சந்தோஷமான குழுவில் நீங்களும் இணையணுமா? உடனடியாக நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு அக்கா நான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், என்னை அதில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுங்கள், உங்களை நான் சேர்த்து விட்றேன். சரிங்களா? சரி, அப்போ நீங்கள் நினைக்கலாம் டெய்லி அவ்வளோ வீடியோஸ் வரும், அவ்வளோ தேவையில்லாத மெசேஜஸ் வரும், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது, ஃபோன் ஹேங் ஆகும், நிறைய பேர் ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு சொல்லிலாம் வருத்தப்பட்டாங்க. அதில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகிடும் எல்லா மெசேஜும். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து ஃபோன் ஹேங் ஆகாது. நிறைய பேர் அது தெரியாமல் நிறைய பேர் வெளியே இருந்தாங்க. அந்த ஒரு வசதி செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கட்டாயம் வந்து 5 அவங்களுடைய வீடியோனா 1, ஆனால் யூடியூப் சேனல் வீடியோ போடக்கூடாது, கம்பல்சரி. நானுமே போட மாட்டேன். அது மாதிரி எந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நோக்கத்தில் இருக்கவங்க யாரும் அதில் வந்து எந்த போஸ்ட்டும் போடக்கூடாது. ஒன்லி ஃப்ரீ சீடு, எங்கள் வீட்டில் இன்னென்ன செடிகள் இருக்குங்கிற அந்த ஃபோட்டோஸு, செடியை ஃபோட்டோ எடுத்து இல்லைனா ஹார்வெஸ்ட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி போடலாம். 5 ஃபோட்டோஸ் போடலாம், ஒரு வீடியோ போடலாம். ஆனால் யூடியூப் சேனலோடது, அது அவங்களோடதாக இருந்தாலும் சரி மற்றவங்களோடதாக இருந்தாலும் சரி, சேனலுடைய எதுவுமே லிங்க்கோ வீடியோவோ எதுவும் போடக்கூடாது. அது மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாக்க உடனடியாக அவங்கள வெளியேற்றிடுறோம் நம்ம. ஏன்னா அது வந்து நல்லது இல்லைல்ல. அப்புறம் அதில் ஒரு பிரச்சனை வரும். எல்லோரும் சேனல் வச்சுருக்கோம், எல்லோரும் அதில் போடுவோம், அவங்க வளர்ந்தாங்க இவங்க வேணாங்க. நம்ம நல்லா அன்பாக பாசமாக குடும்பமாக சூப்பராக எல்லா வீட்லேயும் நல்ல ஒரு தோட்டத்தை வச்சு எல்லாரும் ஆர்கானிக்காக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடணும். இவ்வளோ தான். இதுதான் ஜெயாஸ் கார்டனுடைய நோக்கம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டு வருது. அதில் இந்த ஸ்டெப்பு எடுத்த 2வது ஸ்டெப்லேயும் சக்ஸஸாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நேற்றுலேருந்து. அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனடியாக நம்ம சேனல் குரூப்புக்குள்ளே வர்றதுக்கான முயற்சியை எடுங்க. உடனடியாக 2 நாள் 3 நாள் 10 நாளில் நீங்கள் கேட்ட விதைகளெல்லாம் கிடைக்குங்க. எனக்கே தெரியாமல் நிறைய விதைகள் அங்கே இருக்குதுங்க, எனக்கும் அனுப்பி வைங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் ஒரு சில இது நமக்கு கேட்கவே வேணாம், அனுப்பி வைப்பாங்க, அக்கா கிட்டே இருக்குது தெரியாது, இல்லைன்னு தெரியாதனால அனுப்பாமல் கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக எனக்கும் அனுப்பி தருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அவ்வளோ பேர் நினச்சி பாருங்களேன், ஒரு இப்போ 250 பேர் இருக்கும்போதே அவ்வளோ விதைகள் பெறுறாங்க. அது 500 1000 2000 மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கும் நம்ம தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம். அடுத்தடுத்து நிறைய சேனலில் இதையும் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் நிறைய விதை பகிர்வு பரவலாக்கம் நடக்கும். ஹாப்பியாக இருக்கேங்க நான். நீங்களும் இதை கேட்டு ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, பாய், see you, happy gardening, take care மக்கள்.